Hello friends, welcome to Elegant Designer. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா ஜர்தோசி ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணி எப்படி செயின் ஸ்டிட்ச் போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நான் எப்பவும் போல போனி நீடில் நம்பர் 10 தான் யூஸ் பண்றேன். அதே சிங்கிள் த்ரெட்டா எடுத்து அதுல நான் ஒரு எண்ட்ல என் நாட் போட்டுருக்கேன். இப்போ நான் ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல செயின் ஸ்டிட்சை ஸ்டார்ட் பண்றேன். அதுக்கு நான் இந்த நீடில் எடுக்கிறேன். இப்போ நான் இந்த சைஸ்ல ஜர்தோசி ஸ்ப்ரிங் யூஸ் பண்றேன். தின்னான ஸ்ப்ரிங் தான் யூஸ் பண்றேன். நீடில்ல இன்சர்ட் பண்ணிருக்கேன் இந்த ஸ்ப்ரிங். நெக்ஸ்ட் இப்போ நம்ம எந்த இடத்துல இன்சர்ட் பண்ணோமோ அதே இடத்துலயே நீடில இன்சர்ட் பண்ணனும். இது ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். இப்போ நம்ம என்ன பண்ணனும், இத பிடிச்சிட்டே தான் நம்ம அடுத்த விட்டமோ நீடில இன்சர்ட் பண்ணனும். இப்போ இந்த லூப்போட சென்டர்ல இருந்து நீடில இன்சர்ட் பண்ணி எடுக்கறோம். டைட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் அந்த லூப் அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்ப்ரிங்கை இன்சர்ட் பண்ணிருக்கேன். கரெக்டா எந்த இடத்துல நம்ம நீடில எடுத்தோமோ அதே இடத்துலயே மறுபடியும் நீடில இன்சர்ட் பண்ணணும். இது ஒரு லூப்பா ஃபார்ம் ஆனோனே அதையும் பிடிச்சிட்டே தான் நம்ம பண்ணணும். இப்போ லூஸா விட்டோம்னா அந்த லூப் ஈஸியா கலண்டு வந்துடும். அப்போ நமக்கு செயின் ஸ்டிட்ச் மாதிரி இருக்காது. ஸோ அதனால நம்ம பிடிச்சிட்டே தான் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த செயின் ஸ்டிச்சோட சென்டர்ல இருந்து மறுபடியும் நீடில் எடுக்கணும். நீடில் எடுத்த இடத்துலயே மறுபடியும் நீடில் இன்சர்ட் பண்ணணும். அடுத்த ஸ்ப்ரிங்கை இன்சர்ட் பண்ணிட்டு நீடில் எடுத்த இடத்துலயே மறுபடியும் இன்சர்ட் பண்ணணும். மறுபடியும் அடுத்த இடத்துல நீடில் எடுக்கிறேன். இந்த த்ரெட் பிடிச்சிட்டே தான் இருக்கணும். அப்பதான் இந்த லூப் ஸ்ட்ரைட்டா அப்படி நிற்கும். நெக்ஸ்ட் ஸ்ப்ரிங்கை இன்சர்ட் பண்ணியிருக்கேன். எங்கேருந்து நீடில் எடுத்தோமோ அதே இடத்துல மறுபடியும் இன்சர்ட் பண்ணுறேன். இதே மாதிரி அடுத்த செயினை போடணும். நெக்ஸ்ட் ஸ்ப்ரிங் எடுத்திருக்கேன். நீடில் எடுத்த இடத்துலயே இன்சர்ட் பண்ணணும். இதோட நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். வேணும்னா நீங்க ஃபுல்லா போட்டுக்கலாம். இப்போ இங்க இருந்து எடுத்ததுக்கு அப்புறமா இதை பிடிச்சுக்கிறதுக்காக இந்த சைடில் ஒரு ஸ்டிச் போடணும். இதை இப்படியே லைட்டாக மட்டும் இழுத்த விடாமல் கொஞ்சம் நல்லா இழுத்தோம்னா அந்த ஸ்ப்ரிங்குள்ளே அந்த த்ரெட்டு போயிடும். இது முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் என் நாட் போட்டுருங்க. ஏற்கனவே என் நாட் எப்படி போடுறது அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நான் இந்த மாதிரி தாம்பரம் மாதிரி இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஃப்ளாருக்கு நம்ம எப்படி ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இது நான் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் நம்ம லீஃபில் யூஸ் பண்ணலாம். லீஃபில் யூஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இருக்கிற ஃப்ளாருக்கும் யூஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் ஒரு பீட் சென்டரில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஒயிட் பீடை நான் உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறேன். இந்த பீட் கரெக்டாக முடிகிற இடத்துல நீடில் இன்சர்ட் பண்ணுறேன். மறுபடியும் இப்போ இங்கேருந்து நான் நீடில் எடுத்திருக்கேன். கரெக்டாக இந்த பீடை சுற்றி கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் எடுத்திருக்கேன். அந்த ஸ்ப்ரிங்கை நம்ம இப்போ இதில் இன்சர்ட் பண்ணுறோம். எந்த இடத்துல நீடில் இன்சர்ட் பண்ணுமோ அதே இடத்துல நீடில் உள்ள விடணும். கரெக்டாக இது லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஏற்கனவே சொல்லியிருப்போம், இதை இந்த மாதிரி லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணோம்னா 4 பக்கமும் ஸ்டிச்சஸ் போடணும். வெளியிலேருந்து நீடில் எடுத்துட்டு மறுபடியும் உள்ளே இன்சர்ட் பண்ணணும்.
இதே மாதிரி 4 சைட்லேயும் நான் ஸ்டிச்சஸ் போடுறேன். இப்போ 4 சைடில் நம்ம ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. இப்போ வந்து இந்த 4 லீஃப்லேயுமே அந்த லீஃப் மாதிரி ஸ்ட்ரக்சர் எப்படி கொடுக்குறது இந்த ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணி அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நம்ம வந்து இப்போ வந்து இதை ஃப்ளாட்டாகவும் பண்ணலாம், எம்போஸ்டாகவும் பண்ணலாம். நம்ம இப்போ வந்து எம்போஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கேருந்து நீடில் எடுத்திருக்கேன். இந்த சைஸில் ஒரு ஸ்ப்ரிங் எடுத்திருக்கேன். எங்கேருந்து நீடில் எடுத்தோமோ அதே இடத்துல நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல லூப் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வெளிப்பக்கமாக இருந்து இந்த எண்டில் நீடில் எடுத்துக்கிறோம். மறுபடியும் உள்பக்கமாக வந்து நீடில் உள்ளே விட்டு இந்த ஃபஸ்ட்டு இது ஃபில் பண்ண மாதிரியே மித்த 3 சைடு நான் ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ணிவிட்டு காட்டுறேன். 2வது சைடு நான் ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். அதே மாதிரி இப்போ 3வது சைடும் 4வது சைடும் இந்த மாதிரி ஃபில் பண்ணணும். நீடில் இங்கேருந்து எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரிங் இன்சர்ட் பண்ணுறேன். எந்த இடத்துல எடுத்தோமோ அதே இடத்துல இன்சர்ட் பண்ணணும். அதை பிடிச்சிக்கிட்டு வெளியிலேருந்து த்ரெட்டை உள்ளே இன்சர்ட் பண்ணணும். இதே மாதிரி அந்த சைடும். நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரிங்கை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு எங்கேருந்து எடுத்த நீடில் அங்கேயே இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல டைட் கொடுத்துட்டு நீடில் வெளியிலேருந்து எடுத்துட்டு இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 4வது சைடும் நான் அந்த எண்டில் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இது வந்து லீஃபில் எப்படி எம்போஸ்டாக ஃபில் பண்ணுறதுன்றதால பார்க்கணும். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஒரு த்ரெட்டை வந்து வெளியே எடுத்துடணும். இப்போ நான் இந்த ஸ்ப்ரிங்கை விட சின்ன சைஸஸில் வந்து இந்த சைஸில் வந்து ஸ்ப்ரிங்ஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். அதாவது இங்கேருந்து இங்கே வரைக்கும் இந்த லைன் வந்து வர்ற மாதிரி அந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங்கை இங்கேருந்து த்ரெட்டை எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங்கை உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். இந்த ஷார்ப் எட்ஜ் வரும்ல, ஸோ அந்த இடத்துல நீடில் கரெக்டாக இன்சர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே, அதாவது இங்கே அதுக்கு கீழே வந்து மறுபடியும் நீடில் வெளியே எடுக்கணும். அடுத்த ஸ்ப்ரிங்கை இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ கிராஸாக அந்த சைடில் நீடில் இன்சர்ட் பண்ணுறேன். அதே மாதிரியே மறுபடியும் கீழேருந்து இங்கே நீடில் வெளியே எடுக்கணும். அடுத்த ஸ்ப்ரிங்கை இன்சர்ட் பண்ணுறேன். இந்த பக்கமும் கிராஸாக நீடில் இன்சர்ட் பண்ணுறேன். த்ரெட்டை கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. கீழேருந்து மறுபடியும் நீடில் எடுக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரிங்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு க்ராஸாக நீடில் உள்ள இன்சர்ட் பண்ணணும். ஸ்ப்ரிங் எல்லாமே ஒரே சைஸில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம கீழே இறக்க இறக்க இங்கேயும் அதே ஈவன் ஸ்பேஸ்க்கு வந்து நம்ம இறக்குறோம். அப்போ ஸ்ப்ரிங் வந்து ஒரே சைஸில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதுக்கு இங்கேயும் எடுத்துகிட்டு அடுத்த ஸ்ப்ரிங்கை இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இந்த சைட்லேயும் க்ராஸாக நீடில் இன்சர்ட் பண்ணுறேன். மறுபடியும் கீழிருந்து நீடில் எடுத்திருக்கேன். அடுத்த ஸ்ப்ரிங்கை இன்சர்ட் பண்ணியிருக்கேன். க்ராஸாக இன்சர்ட் பண்ணணும் நீடில். மறுபடியும் இந்த கேப்பில் தான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன் நீட்டில். உங்களுக்கு இந்த இடத்துல 4 தான் வைக்க முடியும்னா 4 வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்துடலாம். எனக்கு வந்து இங்கே லூப் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால எனக்கு 6 ஸ்ப்ரிங் உள்ளே போகுது சென்டரில். அதனால் நான் 6 ஸ்ப்ரிங் வரைக்கும் உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கேன். க்ராஸ் அங்கே விட்டுட்டு நீடில் வெளியே எடுத்துடுறேன். இப்போ அடியில் இருக்கிற லூப் ஃபுல்லாக மறைஞ்சிருச்சு. இப்போ வெளியிலையும் இப்போ நான் இந்த எண்டில் இருந்து நான் த்ரெட் எடுத்திருக்கேன். அதே சைஸ் ஸ்ப்ரிங்கில் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இந்த சீட் கொஞ்சம் இறக்கமாக நீடில் இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்துடணும். அதே மாதிரி இந்த சைடும் நீடில் எடுத்துட்டு ஸ்ப்ரிங்கை உள்ள இன்சர்ட் பண்ணிட்டேன். இந்த சைடு கொஞ்சம் இறக்கமாக பெட்டல் ஷேப் வர்ற மாதிரி பார்த்துக்கணும். அவ்வளோதான், இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த அடியில் இருக்கிறது வந்து தெரியாத மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. அப்படியே தெரிஞ்சாலும் ஃபுல்லாக கோல்டன் கலரில் இருக்கிறதுனால பெருசாக தெரியாது. இப்போ வேணும்னா நீங்கள் இதுக்கு மேலே வந்து இந்த சென்டரில் மட்டும் நீங்கள் பீட் இன்சர்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு ஸ்ப்ரிங்கே கூட வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ஸ்ப்ரிங் வச்சிடுறேன். சென்டரில் இருந்து இப்போ நீடில் எடுத்திருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு நடுவில் இருக்கிற ஸ்ப்ரிங் ஜர்தோசி ஸ்ப்ரிங் தெரியுது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து ஸ்ப்ரிங் வச்சும் ஃபில் பண்ணிடலாம். அதே சைஸில் ஸ்ப்ரிங் எடுத்திருக்கேன். இந்த சென்டரில் முடிச்சு நீடில் இன்சர்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்படி ஃபினிஷ் பண்ணலாம். ஓகேயா? இதை வந்து இப்படியே விடலாம். அப்படி இல்லாட்டின்னா நீங்கள் வந்து இந்த அவுட்டரில் வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி போட்டால் இன்னும் அழகாக இருக்கும். ஸோ அதுக்கு நான் வந்து ஜரியும் யூஸ் பண்ணலாம், பீட்ஸும் யூஸ் பண்ணலாம். சுகர் பீட் அந்த மாதிரி ஏதாச்சும் பீட்ஸும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஜரி யூஸ் பண்ணுறேன். எப்பயும் போல் துளிப் தான் யூஸ் பண்ணுறேன். ஜரி த்ரெட் வந்து A1 மம்தா யூஸ் பண்ணுறேன்.
இப்படி ஃபினிஷ் பண்ணலாம் இந்த இதை. இந்த எண்டில் வந்து இப்போ பீட் வச்சா கூட நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.